Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, class 8 standard. Dear students, in today's class we are going to see about lost subtopics in migration and recycling of paper and reforestation. These three subtopics from chapter 7, conservation of plants and animals. This subtopic wise we will see 1 mark, 2 mark, 3 mark and 5 mark from chapter 7. In our previous classes we are learnt remaining subtopics. In today's class we will learn balanced in 3 subtopics. Okay students. Then first the subtopic is migration. This subtopic have one mark and one long answer. That one mark is birds that cover long distance to reach another long are called அப்படின்னு சொல்லிருக்காங்க. Another land are called. What are the options? Relocating birds and migrating birds and migratory birds. So the question is birds that cover long distance to reach another land are called. இது நம்ம என்னன்னு சொல்லணும்? Migratory birds, அதாவது seasonal, அதாவது regular migratory birds ன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதாவது seasonal டைம்லி மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் நெஸ்டிங் அதுக்காகவும் என்ன ஆகும், ஒன் பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸ்க்கு பேர்ட்ஸ் வில் மூவ். தட் இஸ் கால்ட் மைக்ரேஷன். ஸோ தட் ஆன்சர் இஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். நம்ம என்னன்னு சொல்லணும், இதை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பேர்ட்ஸ் ட்ராவல் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸாக ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு நேம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். தென் தட் லாங் ஆன்சர் இஸ் வாட் இஸ் மைக்ரேஷன் அண்ட் ஒய் அனிமல்ஸ் மைக்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன். வாட் யூ மீன் பை மைக்ரேஷன்? த மூமெண்ட்ஸ் of animals in large number from one place to another place to escape unfavorable conditions is called migration. Already நம்ம பார்த்தோம். Migration means one place to another place. It moves one place to another place. But why these animals are migrate? So that animals need food and nesting and home also. So this type of animals is moves another land. Okay. Animals are migrate. Animals of migrate. First, the migration can be due to unfavorable environmental conditions. First reason என்னன்னா unfavorable environmental conditions. அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வாட்டர் அண்ட் ஹோம் அந்த மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்காதனால தட் அனிமல்ஸ் இஸ் மூவ்ஸ் இன் டு அனதர் பிளேஸ். தென் எக்ஸாம்பிள்ஸ், த ஆர்டிக் டேர்ம் மைக்ரேட் டு அண்டார்டிக் டு ஸ்பெண்ட் இட்ஸ் வின்டர். இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இப்போ வின்டர் சீசன், சம்மர் சீசன், இந்த மாதிரி சீசன் வைஸும் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ், த ஆர்டிக் டேர்ம் அதாவது ஆர்டிக் சைடில் இருக்கிற அதாவது அனிமல்ஸ், ஆர்டிக் சைடில் இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இட்ஸ் மூவ் டு பிஃபோர் வின்டர் இன் அண்டார்டிக் பிளேஸ். அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ போலார் ரீஜியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஹாஃப் மந்த் சன்ரைஸாக இருக்கும், ஹாஃப் மந்த் சன் செட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் என்ன ஆகும், அந்த சைடில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே இப்படி ஒன் ரீஜியன் டு அனதர் ரீஜியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தென் some birds of colder regions migrate to arctic countries during winter. அதாவது இந்த விண்டருக்கு முன்னாடியே என்ன ஆகிடும், இந்த கோல்டர் ரீஜியன்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆகிடும் அந்த பிளேஸ். அதாவது வின்டர் சீசன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகும், அங்கேருந்து அவங்களுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக இருக்கிற வேற ஒரு ரீஜியனுக்கு மூவ் ஆகிடுவாங்க. தென் திஸ் டைப் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் கால்ட் சீசனல் மைக்ரேஷன். அதாவது சீசன் வைஸ் these birds are moving. Then some species of animals and birds also migrate for the purpose of reproduction. Suppose அந்த பிளேஸ்ல ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னா கூட ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு
மூவ் ஆவாங்க. Are you understood students? This is a subtopic migration. Then second subtopic is recycling paper and reforestation. Then next subtopic is recycling of paper and reforestation. First one is how many trees are cut to make one ton of paper அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Options are 17 full grown trees and B option is 7 full grown trees and C option is 10 full grown trees and D option is 70 full grown trees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So the question is how many trees are cut to make ton of paper. அதாவது ஒரு டன் அளவுக்கு வந்து பேப்பர் வந்து இது பண்ணணும், அதாவது மேக் பண்ணணும்னா எவ்வளோ ட்ரீஸை கட் பண்ணலாம் அப்படின்னா 17 ஃபுல் ஆஃப் க்ரோன் நல்லா வளர்ந்த ட்ரீஸை கட் பண்ணாதான் ஓரளவுக்கு பேப்பர்ஸை நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் 17 ஃபுல் க்ரோன் ட்ரீஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் பேப்பர் கேன் பி ரீசைக்கிள் dash times. Options are 9 to 11, 16 to 18 and 5 to 7 and 2 to 4. So the answer is 5 to 7. Already நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ பேப்பர் கேன் பி ரீசைல்ட் பை 5 to 7 டைம்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 to 7 டைம்ஸ் நம்ம அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலாம். Then third one is restocking of the destroyed forest by planting new trees is called what? What are the options? Desertification, deforestation, reforestation and both A and C. So the answer is reforestation. Reforestation means regrowing plants is replaced on deforest place. So the answer is reforestation. Then 3 marks is here. Only one 3 marks. Write down the role of forest in maintaining the temperature of the earth. ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு எர்த்தில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணலாம், ஃபாரஸ்ட் இருந்தால் எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். அதாவது ஹவு டு கண்ட்ரோல் த டெம்பரேச்சர் ஃப்ரம் எர்த். Fewer trees as a result of deforestation would mean that less carbon dioxide will be used up, resulting in its increased amount in the atmosphere. This will lead to global warming as CO2 traps the heat rays reflected by the earth. நம்ம பார்த்தோம்னா fewer trees அதாவது ஒரு small amount of trees இப்போ நான் அந்த பிளேஸ் வந்து டீஃபாரஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் வில் பி இன்க்ரீஸ்ட், அதிகமாக இன்க்ரீஸ்ட் ஆகிடும். இன்க்ரீஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த CO2 கண்டென்ட் லெவல் இஸ் ஹை. ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும், இந்த குளோபல் வார்மிங் அண்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது தே வில் கம். ஸோ நம்ம இப்போ ஃபாரஸ்ட் அதிகமாக நம்ம பிளான்டிங் பண்ணோன்னா, ரீஃபாரஸ்ட் பண்ணோன்னா the plants absorb the carbon dioxide and release the oxygen. That oxygen we will take in our respiration process. So இப்போ பிளான்ஸே இல்லைன்னா அந்த CO2 லெவல் என்ன ஆகிடும், இன்னும் அதிகமாகிடும். சம்டைம்ஸ் அந்த CO2 ப்ரொடக்ஷனே இருக்காது, வேறு another gases ஈத்தேனோடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். So air will consist of so many gases. What are the gases? Nitrogen, hydrogen, carbon dioxide, oxygen. There are so many gases are there. So அப்போ இந்த plants உடைய production கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா the gases level will increase but oxygen level is decreased. இந்த மாதிரி கம்மி ஆயிடும். அப்போ மற்ற கேஸோடைய லெவல் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, we will not survive in this earth. Is suitable for all plants and animals. Are you understood students what I am told? Okay.
What are the topics in today we are learnt? There are 3 subtopics. What are the subtopics? First one is migration, and second is recycling of paper, and last one is reforestation. Okay students, once again I read this question answer. Listen carefully. First, migration. First choose is birds that cover long distance to reach another land are called relocating birds, migratory birds, and migratory birds. So the answer is migratory birds. Then what is migration? Why animals migrate? Migration, movements of animals in large number from one place to another place to escape unfavorable conditions is called migration. Then migrate of animals. Migration can be due to unfavorable environmental conditions. For example, the Arctic term migrate to Antarctic to spend its winters. Some birds of colder regions migrate to Arctic countries during winter. This type of migration is called seasonal migration. Then some species of animals and birds also migrate for the purpose of reproduction. Then next subtopic is recycling of paper and reforestation. First one mark is how many trees are cut to make 1 ton of paper? Options are 17 full grown trees, 7 full grown trees, and 10 full grown trees, and 70 full grown trees. The answer is 17 full grown trees. Then paper can be recycled dash times. The answer is 5 to 7 times. Then restocking of the destroyed forest by planting new trees is called. Options are desertification, deforestation, reforestation, both A and C. The answer is reforestation. Then 3 marks. Write down the role of forest in maintaining the temperature of the earth. Fewer trees as a result of deforestation would mean that less CO2 will be used up, resulting in its increased amount in the atmosphere. This will lead to global warming as CO2 traps the heat rays reflected by the earth. Okay students, in today's homework is read these 3 subtopics and write in your rough note and correct in it and keep it in your home. That's your homework today. நீங்கள் என்ன பண்ணணும், படித்து எழுதி பார்த்து வீட்டில் வச்சுக்கோங்க. Thank you for your cooperation students. Thank you.